ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதன் ராஜன் குக்கிங் சேனல். இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ ஸ்பேஸ் இல்லாத சின்ன கிச்சனை எப்படி நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறேன்ற ஐடியா தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. பிடிச்சிருந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு புதிய வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஐடியா நம்பர் 1. சின்ன கிச்சனில் பார்த்தீங்களென்றால் அதிக அளவிலான ஸ்பேஸும் இருக்காது, அந்த செல்ஃபுகளும் இருக்காது. அப்படியான இடங்களில் நாங்கள் இந்த பொருட்களை அடுக்கி வைக்கிறதுக்கு இதே போல் பிளாஸ்டிக்கில் ஒரு பாஸ்கெட் ஒன்று எடுத்து அதுக்குள்ளே நாங்கள் புதிதாக ஓப்பன் பண்ணாமல் இருக்கிற பேக்கிங்களை நாங்கள் இதுக்கு அடுக்கி கொள்ளலாம். இதுக்குள்ளே இடம் இருந்தேன்டால் நாங்கள் ஓப்பன் பண்ணி ரீஃபில் பண்ணிட்டு வச்சுருக்கக்கூடிய அந்த மிகுதியான பேக்கிங்களையும் நாங்கள் இதுக்குள்ளே அடுக்கி கொள்ளலாம். அல்லது இன்னொரு பாஸ்கெட் எடுத்து நாங்கள் அதுக்குள்ளேயும் அடுக்கி இதே போல் இந்த செல்ஃபுக்குள்ளே வச்சு விட்டுட்டோம்னால் எங்களுக்கு இது பார்க்கவும் நல்ல நீட்டாக இருக்கும், நல்ல ஸ்பேஸ் உள்ள இடமாகவும் எங்களுக்கு இது இருக்கும். ஏனென்று பார்த்தீங்களென்றால் ஸ்பேஸ் இருந்தால் தான் நாங்கள் இதை க்ளீன் பண்ணும்போது எங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அந்த செல்ஃபை பார்க்கும்போதும் ஒரு அழகாகவும் இருக்கும். அதை விட அந்த இடத்துல நாங்கள் வேறு பொருட்களையும் அடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். ஐடியா நம்பர் 2. இந்த கத்தி கரண்டிகள் எல்லாம் பார்த்திங்களா நாங்கள் ஒன்றாவே வச்சுருப்போம். அப்படி வச்சு தேவைக்கு எடுக்கும்போது எங்களால் எடுக்க முடியாது. இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா இதே போல் இந்த ஆர்கனைசர் லோக்கல் ஷாப்பிலெல்லாம் விற்கிது. அங்கே நாங்கள் வாங்கி இதுக்குள்ளே நாங்கள் இந்த ஸ்பூன், இந்த விஸ்க் இதெல்லாத்தையும் நாங்கள் வச்சு விட்டுட்டோம் என்றால் தேவைக்கு எடுக்கும்போது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை இப்படியே நான் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஒரு செல்ஃபில் பாருங்க இப்படி ஒரு சைட்டாக வச்சு விட்டுட்டோம்னால் எங்களுக்கு பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். ஐடியா நம்பர் 3. இது பார்த்தீங்களென்றால் இந்த பம்போ ரேக் தான். இந்த ரேக்கில் நான் பிளேட்டுகள் அடுக்க போகிறேன். ஏனென்று பார்த்தீங்கன்னா சின்ன பிளேட், பெரிய பிளேட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எங்களுக்கு அந்த செல்ஃபில் இருக்கிறபடியால் எங்களால் தேவைக்கு இந்த பிளேட்டுகளை எடுக்க முடியாது. சில வேளையில் எடுக்கும்போது எங்களுக்கு மேலே இருக்கிற பிளேட் கூட எங்களுக்கு விழுந்து உடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதே போல் ஒரு செல்ஃபுக்குள்ளே ஒரு கோனர் பாதிக்குள்ளே வச்சிட்டோம்னால் இந்த ட்ராக் நல்லா செட் ஆயிரும். அதுக்கு பிறகு பாருங்க இதே போல் நான் இந்த சின்ன பிளேட், பெரிய பிளேட் எல்லாமே வச்சிருக்கிறேன். இதை நாங்கள் எடுக்கும் போதும் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி நாங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது இது எங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதை விட பார்த்தீங்களென்றால் ஸ்பேஸும் எங்களுக்கு இருக்கும். இங்கே பாருங்க இந்த இடம் கூட இவ்வளவு நீட்டாக இருக்குதுண்டு. ஐடியா நம்பர் 4. இந்த ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா இது நான் லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினது. இந்த ட்ராக்கும் ஒரு கம்பி, ஆனால் கொஞ்சம் ஓரளவு பாரம் தாங்கக்கூடியது தான். இப்போ இதை பார்த்திங்கன்னா நான் இதே போல் இந்த செல்ஃபுக்குள்ளே வச்சுட்டு கீழே இந்த போலுகளை வைக்க போகிறேன். கீழே இந்த போலுகளை வச்சு போட்டு பார்த்திங்கன்னா மேல் பகுதியிலே எனக்கு ஸ்பேஸ் இருக்கிறபடியாக நான் மேல் பகுதியிலே நான் போலுகளை அடுக்கி கொள்ள போகிறேன். நீங்கள் பாருங்க இதே போல் அடுக்கி கொள்றதால எங்களுக்கு ஸ்பேஸ் இன்னும் கொஞ்சம் மிச்சமாகும். இந்த கம்பி ரேக் பார்த்தீங்களென்றால் நாங்கள் போலுகள் அடுக்கிறதுக்கு மட்டுமில்லை, இந்த கவுண்டர் டாப்பில் கூட நாங்கள் இப்படி வச்சு போட்டு மேலுக்கு நாங்கள் இந்த உப்பு ஜாடியும் கீழுக்கு நாங்கள் இந்த மசாலா மாவுள் பாஸ்கெட் தான் அதையும் பாருங்க வச்சுட்டேன். எவ்வளவுத்துக்கு இது சூப்பராக செட் ஆகிருக்குன்னு பாருங்க. பார்க்கும்போது இந்த கவுண்டர் டாப்பும் அவ்வளோ ஒரு அழகாகவும் இருக்குது. இதில் பாருங்க எங்களுக்கு ஸ்பேஸும் அவ்வளவா எடுக்கல, நல்ல ஸ்பேஸாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. ஐடியா நம்பர் 5. இதுவும் பார்த்தீங்களென்றால் இது ஒரு கப் ஹோல்டராகவும் நாங்கள் யூஸ் பண்ணலாம், பிளேட்டுகள் வைக்கிற ஹோல்டராகவும் நாங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இது பம்போ தான் பாருங்கோ. இதில் கூட நாங்கள் இந்த பிளேட்டை அடுக்கி போட்டு இப்படியே கவுண்டர் டாப்பில் வச்சு விடலாம், அல்லது நாங்கள் செல்ஃபில் எங்கேயாவது ஒரு பகுதியில் நாங்கள் வச்சு விடலாம். இப்படி வச்சு விடுறதால பார்த்தீங்களென்றால் எங்களுக்கு கவுண்டர் டாப்பில் அவ்வளவு ஒரு ஸ்பேஸ் எங்களுக்கு இருக்கும். ஏனென்றால் நாங்கள் இப்படி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த ஒரு பக்கம் செல்ஃபில் வச்சு விட்டுட்டோம்னால் நீட்டாக இருக்கும். அதை விட இந்த பம்போ ஹோல்டரில் பார்த்தீங்களா நாங்கள் பிளேட் மட்டும் இல்லை, இந்த மூடியல் கூட நாங்கள் இதே போல் அடுக்கி வச்சு கொள்ளலாம். பாருங்க பார்க்கும்போது இந்த செல்ஃப் எவ்வளவு
விட்டு வீதியாக இருக்குதுன்ட்டு பாருங்க. அதை விட க்ளீன் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும். அதை விட சின்ன சின்ன பொருட்கள் கூட நாங்கள் இதில் அடுக்கி வச்சும் கொள்ளலாம். ஐடியா நம்பர் 6 இது என்னென்று பார்த்தீங்கன்னா கப் ஹோல்டர் தான். இதில் நான் கழுவி தண்ணி வடிய விட்டுட்டு கப் எல்லாத்தையும் எடுத்து இப்படியே கொழுவி விட்டுருவேன். இப்படி கொழுவி விட்டுட்டோம்னால் எங்களுக்கு கவுண்டர் டாப்பில் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அதை விட அந்த பாத்திரம் கழுவி வைக்கிற அந்த பாஸ்கெட்டிலேயும் எங்களுக்கு நிறைய இடம் இருக்கும். ஐடியா நம்பர் 7 இது என்னென்று பார்த்தீங்கன்னா கப் அண்ட் சோசர் வைக்கக்கூடிய ஒரு ஹோல்டர் தான். நீங்கள் பாருங்கள், இதே போல் நான் இந்த சோசரையும் வச்சுட்டேன். இந்த கப்பையும் நல்ல வடிவாக இதில் கொழுவி போட்டு நாங்கள் இந்த கவுண்டர் டாப்பில் எங்களுக்கு இது வைக்க இல்லாட்டிக்கு ஒரு செல்ஃபில் ஒரு பக்கமாக நாங்கள் இதை வச்சிட்டோம் என்றால் அந்த செல்ஃப் பார்க்கும் போதும் நல்ல அழகாக இருக்கும். அதை விட இந்த கப் அண்ட் சோசர் வைக்கக்கூடிய அந்த செல்ஃபிலையும் நல்ல ஸ்பேஸ் உள்ளதாக எங்களுக்கு இருக்கும். அதில் நாங்கள் என்ன விரும்பின தேவையான பொருட்களை நாங்கள் ஏதாவது அதில் வச்சு கொள்ளலாம். ஐடியா நம்பர் 8 இது என்னென்று பார்த்தீங்கன்னா செல்ஃபில் கொழுவக்கூடிய ஒரு பாஸ்கெட் ஒன்று தான். இந்த பாஸ்கெட்டுக்கு நாங்கள் நிறைய விதமான பொருட்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் வச்சு கொள்ளலாம். ஆனால் நான் இதுக்குள்ள என்ன வைக்கிறேன்னு பார்த்தீங்களென்றால் இது வந்து என்னுடைய கிச்சன் டவல். நான் யூஸ் பண்ணக்கூடிய கிச்சன் டவல் எல்லாத்தையும் பாருங்க, நான் இது போல் பாஸ்கெட் வாங்கி நான் இதில் நல்ல வடிவாக எல்லாத்தையும் அடுக்கி போட்டு இதில் நான் கொழுவி விட போகிறேன். இப்படி கொழுவி விட்டுட்டோம்னால் எங்களுக்கு ஸ்பேஸும் வந்து மிச்சமாக இருக்கும். அதை விட எடுத்து யூஸ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். இதில் நாங்கள் வந்து இந்த கிச்சன் டவல் மட்டுமில்லை, இதில் பாருங்கள் நான் இந்த காஃபி மிஷினுக்குரிய அந்த கேப்சியூலையும் நான் இதில் அடுக்கி வச்சு விடுறேன். இப்படி அடுக்கி வைக்கிறதால எனக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதும் எனக்கு ஈஸியாக இருக்குது. அதை விட இந்த பாஸ்கெட்டை வந்து நான் இதே போல் செல்ஃபில் கொழுவி யூஸ் பண்ணுறதால எனக்கு நல்ல ஸ்பேஸும் இருக்குது. ஐடியா நம்பர் 9 இது என்னென்று பார்த்தீங்கன்னா பம்போ ரேக். இந்த ரேக் வந்து மடித்து என்னால் விரிச்சும் வைக்க முடியும். அதை விட எனக்கு ஒரு பக்கம் சின்னனாக்கலாம். இது பார்த்தீங்களென்று சொன்னால் இது அந்த சின்ன பாத்திரங்கள் வைக்கக்கூடியது, மேலே வந்து பெரிய பாத்திரங்கள் பிளேட் அதுகள் வைக்கக்கூடியது. எனக்கு தேவைப்படுற நேரம் நான் இதை சின்ன பக்கத்தை வந்து மடித்து விட்டுருவேன். இப்போ பாருங்கோ, நான் இதில் கழுவின பிளேட் எல்லாத்தையும் அடுக்கி போட்டு நான் இதில் இப்படியே கவுண்டர் டாப்லேயும் வச்சு விடலாம். அல்லது எனக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய செல்ஃபிலையும் நான் கொண்டு வச்சிருவேன். இந்த ட்ராக் வந்து யூஸ் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து இந்த கவுண்டர் டாப்பில் இருக்கும். ஏனென்றால் தேவைப்படாத நேரத்தில் நான் இதை அப்படியே மடித்து ஒரு சைட்டில் வச்சிருவேன். அதுபோல் பாத்திரம் கழுவுற பாஸ்கெட் யூஸ் பண்ணுறதாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட கிச்சனுக்கு அளவாக சின்ன பாஸ்கெட்டாக யூஸ் பண்ணினால் நிறைய ஸ்பேஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கும். ஐடியா நம்பர் 10 இது என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீக்கர் உள்ள கேங்கிங் பின் தான். இந்த கேங்கிங் பின்னை நான் சிவரில் வந்து ஒட்டி விட்டுருக்கிறேன். ஒட்டி போட்டு எனக்கு பேக்கிங்கு தேவையான பொருட்களை நான் சிலதை நான் இதில் வந்து கேங் பண்ணி விடுறேன். இங்கால பார்த்தீங்களென்றால் இது வந்து கபர்ட்டின் உள்பகுதியில் இதுலேயும் வந்து என்னுடைய பேக்கிங்கு தேவையான எல்லா ஐட்டங்களும் தான் இதில் இருக்குது. நான் கேண்ட் வீட்டர் கூட பாருங்கோ நான் அதில் கொழுவி இருக்கிறேன். நான் அது எனக்கு கலண்டு கூட எனக்கு விளையில. இங்காலையும் பார்த்தீங்களென்றால் இதுவும் இந்த அளவு கப்புகள் கரண்டிகள் தான் நான் இங்காலையும் கொழுவி விட்டுருக்கிறேன். இங்கால என்னென்று பார்த்தீங்கன்னா சிங்குக்கடியிலையும் நான் கிளீனிங்கு தேவையான எல்லாமே நான் கொழுவி விட்டு இருக்கிறேன். இப்படி நாங்கள் கேங்கிங் பின் கொழுவுறதால பார்த்திங்கன்னா அதிக அளவிலான ஸ்பேஸ் வந்து எங்களுக்கு வரும். பார்க்கும்போது அந்தந்த பொருட்கள் அந்தந்த இடத்தில் இருக்கும்போது அழகாகவும் எங்களுக்கு இருக்கும். ஐடியா நம்பர் 11 இது என்னென்று பார்த்தீங்களென்றால் கத்தி ஆர்கனைசர் தான். இந்த கத்தி ஹோல்டருக்குள்ள பாருங்கோ இந்த லாச்சிக்குள்ள அதிகப்படியான பொருட்கள் இருக்குது. இப்படி நாங்கள் இந்த கத்தியையும் போட்டு வச்சிட்டோம்னா அவசரத்துக்கு ஒரு பொருள் தேடும்போது அது எங்களுக்கு கையில் வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளுக்கு கூட இது வெட்டிடும். இப்போ இதை இந்த கத்தி எல்லாத்தையும் நான் எடுத்து பாருங்க இந்த கத்தி ஹோல்டருக்கு நான் எல்லாத்தையும் வச்சு விட போகிறேன். இப்படி வச்சு விட்டுட்டு நாங்கள் இதை ஒரு பக்கத்தில் வச்சு விட்டுட்டோம்னா அப்பப்போ தேவையான நேரம் நாங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதை விட எங்களுக்கு பாருங்க அந்த லாச்சியில் வந்து நல்ல ஸ்பேஸும் இருக்கும். ஐடியா நம்பர் 12 இது என்னென்று பார்த்தீங்களென்றால் நான் ஒரு பழங்கள் வந்து வச்சு கொள்றதுக்கு இதே போல் ஒரு கூடை தான் வச்சுருக்கிறேன். இந்த கூடைக்குள்ளே நாங்கள் இப்படி பழங்களை வச்சுட்டு
எங்கே வச்சாலும் அந்த இடத்துல வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும். நாங்கள் நல்ல நீளமாக நல்ல சதுரமாக ஏதாவது ஒரு பாஸ்கெட் ஒன்றை வச்சுட்டு அதுக்குள்ளே பழத்தை வச்சுட்டோம்னா அந்த இடத்தை எங்களுக்கு பிடிச்சி கொண்டிருக்கும். இங்கே பாருங்க, இந்த கூடையண்டா நாங்கள் பழத்தை அதுக்குள்ளே வச்சுட்டு எங்கே என்றாலும் ஒரு பக்கத்தில் வச்சு விட்டோம்னா அந்த இடம் பார்க்கும்போதும் அழகாக இருக்கும். இந்த இடத்த கூட பாருங்கோ எவ்வளவு ஸ்பேஸ் எங்களுக்கு இருக்குதுண்டு. ஐடியா நம்பர் 13 இது என்னென்று பார்த்தீங்களென்றால் மல்டி யூஸர் தான். இதுக்குள்ளே நாங்கள் நட்ஸ் வச்சு கொள்ளலாம் அல்லது ஏதாவது ஸ்பைஸ் போட்டு வச்சு கொள்ளலாம். எங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே போடலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்களென்றால் நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து நாங்கள் டூட்டி ஃப்ரூட்டி ஒவ்வொரு போத்தலாக வாங்கி அடுக்கும்போது அந்த ஸ்பேஸ் வந்து எங்களுக்கு பிடிக்கும். இது வந்து நாங்கள் ஒன்றாவே போட்டு நல்லா அப்படிவாக அடுக்கிட்டு பாருங்க ஒரு இடத்துல வச்சு விட்டோம்னால் ஒரு இடம் தான் எங்களுக்கு இவ்வளவுத்துக்கும் பிடிக்கும். இப்படி நாங்கள் வேண்டி யூஸ் பண்ணுறதாலே எங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும். ஐடியா நம்பர் 14 இந்த ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா நான் இன்டர்நெட்டில் தான் கமாண்ட் பண்ணி இதை எடுத்திருக்கிறேன். இது வந்து அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து ஸ்டீக்கரும் தந்திருக்கிறாங்க. இதை நாங்கள் எந்த செல்ஃபின்ற கதவில் என்றாலும் ஒட்டி கொள்ளலாம். இங்கே பாருங்கள், நான் இது போல் ஒட்டி வச்சிருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் கட்டிங் போர்ட் கூட ஆர்கனைஸ் பண்ணி கொள்ளலாம். அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லையென்றால் அந்த பேக்கிங் பேப்பர், அலுமினிய பொயில், வேறு தேவையான பொருட்களையும் நாங்கள் இதில் ஆர்கனைஸ் பண்ணி கொள்ளலாம். இப்படி வைக்கிறதால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதிக அளவிலான ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும். ஏனென்றால் நாங்கள் மற்ற இடத்துல வைக்கிறத விட இந்த கதவு பகுதி வந்து எங்களுக்கு எதுக்குமே யூஸ் ஆகாது. அப்போ இதே போல் நாங்கள் இந்த கோல்ட்ரை வாங்கி இதில் நல்ல வடிவ ஒட்டி விட்டுட்டு இப்படி வச்சு விட்டுட்டோம்னால் எங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும். ஐடியா நம்பர் 15 இந்த இடத்த பாருங்க, எண்ணெய் போத்தல், உப்பு, தூள் எல்லாமே நான் இதில் வச்சுருக்கிறேன். பார்க்கும்போது எனக்கே அந்த இடம் ஒரு மாதிரி கிடக்கு. அதை விட என்னால் எந்த பொருள் எங்கே இருக்குன்னு எடுக்கவும் முடியாது. இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா இதே போல் ஒரு பிளாஸ்டிக் பாஸ்கெட் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பாஸ்கெட்டுக்கு இப்போ எல்லாத்தையும் எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு திருப்பி அந்த இடத்துல கொண்டு வச்சுட்டோம்னால் அந்த இடம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அதை விட பாருங்க அந்த இடத்துல வந்து எவ்வளோ ஸ்பேஸ் வந்து எனக்கு சேவ் ஆகி இருக்குதுண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்று நினைக்கிறேன். என்ன ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். ஓகே, பாய்.